வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். இந்த வீக் ரிலீஸ் ஆன படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் டாமினிக் அண்ட் தி லேடிஸ் பர்ஸ். கௌதம் வாசுதேவ் மேனனுடைய டைரக்ஷனில் மம்முட்டி அவங்களுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் டாமினிக் அண்ட் தி லேடிஸ் பர்ஸ். டாமினிக் அண்ட் லேடிஸ் பர்ஸ் படத்தினுடைய டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன் அண்ட் படத்தினுடைய எடிட்டர் ஆண்டனி அண்ட் படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் விஷ்ணு ஆதேவ், படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் தர்புகா சிவா. படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் மம்முட்டி அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி ஒரு டிடெக்டிவ் கன்சல்டன்சி வச்சு நடத்திட்டு இருக்கிறவர் தான் மம்முட்டி அவர்கள். அவங்க கிட்ட ஒரு கேஸ் வரும் அப்படின்க்கா கேஸ்க்காக அவர் ரொம்ப ஆர்வத்தோடையும் காத்துட்ருக்கிறாரு. பட் அவருடைய நினைக்கிற மாதிரியான கேசஸ் எதுவும் வரல, சின்னதாக அப்படி இப்படி வந்து போயிட்டுருக்குது. அண்ட் ஒரு கட்டத்தில் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு லேடிஸ் பர்ஸை கொடுத்துட்டு இந்த பர்ஸ் யாரது கண்டுபிடிக்கணுன்றதுக்காக கொடுக்கக்கூடிய கேஸ் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு தான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ எஸ், மம்முட்டி அவர்களுடைய ஆஸ் யூஷுவல் இன்வெஸ்டிகேஷன்னாலே அவருக்கு வந்து ஆல்ரெடி எந்த கேரக்டர் இருந்தாலுமே கூட அவருக்கு வந்துட்டு அல்வா சாப்பிட்ற மாதிரி தான். அதுவும் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னாலே அது அவருடைய டு த கோர் த பெஸ்ட்டான ஒரு விஷயம் பார்க்குற நம்மளுக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் சிஐடி சீரீஸாக இருக்கட்டும், எந்த படத்துலலாம் அவர் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் எடுத்து பண்ணுறாரோ அதிலலாம் அவருடைய பியூட்டிஃபுல்லான அந்த நம்மளை கனெக்ட் பண்ணுற விதத்தில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதே போல் இதுலேயும் ஒரு டிடெக்டிவ் ஏஜெண்ட்டாக அவர் பண்ணக்கூடிய வேலைகள் என்னெல்லாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் பண்ணுறாரு, அதை ரொம்ப லைவ்லியாகவும், அதே சமயத்தில் அவங்களுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஒரு லேடிஸ் பர்ஸ் கொடுத்துட்டு கண்டுபிடிக்கணும் போது வெறும் ஒரு லேடிஸ் பர்ஸை வச்சு இந்த ஓனர் எப்படி அவர் கண்டுபிடிக்கிறதுன்றதுக்காக அவர் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து மூவ் பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் ஃபைனலி ஒரு குளத்தில் ஒரு டெட் பாடி கிடைக்குது. அண்ட் இதுன்னு டெத்தில் போய் முடிஞ்சிருக்கு. டெத்தை பார்த்தா ரொம்ப நாளுக்கு முன்னாடி மாதிரியும் இல்லை, டீகம்போஸ் ஆகலை. ஸோ இது எப்படி அவர் வந்து மறுபடியும் அடுத்த லிங்கோட கனெக்ட் பண்ணி பெரிய ஒரு ட்விஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது கொஞ்சம் திசையை திருப்பணுன்றதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கான்செப்டாக இருக்குது. அண்டு அப்படின்ற மாதிரியும் ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டு அண்ட் ஃபைனலாக இது பொண்ணா இல்லை ஆனா அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் முடிக்கக்கூடிய ஒரு கதையாக தான் இந்த டாமினிக் அண்ட் தி லேடிஸ் பர்ஸ் முடிஞ்சிருக்குது. அண்ட் இந்த படத்தை வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக மம்முட்டி அவர்களுடைய ஒருத்தருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் எஸ், அவருக்கு அசிஸ்டண்ட்டாக நடிச்சிருக்கக்கூடிய கோகுல் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் சொல்லவே வேணாம். அவருடைய ப்ரீவியஸ் மூவிஸ் கங்கஜாரி அதிலலாம் வந்து அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பார். இதுலேயும் அதே போல் அவருக்கு கொடுத்த வேலையை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு. அண்ட் கௌதம் வாசுதேவ் மேனனுடைய ஃபர்ஸ்ட் மலையாள படத்தினுடைய அஸ் டிரெக்டராக மலையாளத்தில் ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் மலையாள படத்தில் நிறையவே நடிச்சிருக்கிறாரு. இது ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய ஆஸ் யூஷுவலான அந்த ஒரு ரொமான்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதிகப்படியான அந்த இன்வெஸ்டிகேஷன் வேட்டையாடு விளையாடல அவருடைய கான்செப்ட் அந்த வச்சு எடுத்திருக்கிறாரு. அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். மம்முட்டி ஃபேன்ஸை தாண்டி கௌதம் வாசுதேவ் மேனன் அவங்களுடைய ஃபேன்ஸுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த வேவையும் அழகாக அவர் கனெக்ட் பண்ணி தர்புகா சிவாவுடைய மியூசிக் மூலயமா நம்மளுக்கு வந்து சூப்பர் என்டர்டெய்னிங்கான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரோட ஈஸியாக ட்ராவல் பண்ணுற விதத்தில் இந்த அழகான கதை வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் சின்னதாக ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கௌதம் வாசுதேவ் மேனனுடைய படத்தில் அதிகப்படியான ஒரு ஹைலி எஜுகேட்டட் ரிச் பீப்புள் அவங்களுடைய கான்வர்சேஷன்லாம் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எலைட் க்ரௌடை வந்து காட்டுற மாதிரி அதிகப்படியான இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் இல்லாமல் ஒரு லைவ்லியான ஒரு மலையாள படம் பார்க்குற விதத்தில் எடுத்திருக்கிறாரு. ஸோ படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் விஷ்ணுவுடைய ஒர்க் அல்டிமேட். அதே போல் எடிட்டர் ஆண்டனியும் பாராட்டுக்குரியது. ஓவராலாக ஆஸ் அ டீமாக மம்முட்டி அவர்களோட சேர்ந்து எல்லாருமே அவங்களுடைய வேலையை கரெக்டாக பார்த்து இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக மாற்றிருக்கிறாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த வீக் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய டாமினிக் அண்ட் தி லேடிஸ் பர்ஸ் திரைப்படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள்.